ஒரு 4-5 மாசமா பேசினது ஒரு பரபரப்பான செயல். தமிழ்நாட்டுல யார் ஆட்சி பிடிப்பா, யார் பெரும்பான்மை காட்ட போறா, விஜய் அவர்கள் திடீர் என்ட்ரி கொடுப்பாரா, இல்ல ஒரு 10 தொகுதி தான் ஜெயிப்பாரா, 5 ஜெயிப்பாரா, 4 ஜெயிப்பாரா, எத்தனை % ஓட்டு வாங்குவாரு, அப்படி இப்படி நிறைய நியூஸ் சேனல்ல கருத்து கணிப்பு நிறைய பண்ணாங்க. அதெல்லாம் தவிடு பொடியாக்கி, டேய் மக்கள் முடிவு பண்ணணும். இந்த கருத்து கணிப்பு, இந்த கடுப்புல விட்ட கணிப்பு அப்படிலாம் இல்ல. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கருத்து கணிப்பா இருந்தாலும் அது தவிடு பொடி தான். அப்படி சொல்ற விதமா தான் டிவிகே தனிச்சு நின்று 107 தொகுதி கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. திமுக 60, அதிமுக 45. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெற்றி பெற்ற திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, டிவிகே எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மக்களுக்காக சட்டசபையில குரல் கொடுங்க, அது மட்டும் போதும். யாரா இருந்தாலும் சரிதான், திமுக இருந்தாலும் சரிதான், அதிமுக இருந்தாலும் சரிதான், விஜய் கட்சி இருந்தாலும் சரிதான். எல்லா கட்சியுமே மக்களுக்காக குரல் ஒரு கட்சி தான். மக்களுக்காக ஆப்போசிட்டா இருக்க கட்சி இங்க எதுவுமே கிடையாது. மக்களுக்காக குரல் ஒரு கட்சி தான். பட் திமுக ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. ஆனா ஆளுங்கட்சி இருக்கும்போது அது என்னன்னு தெரியல. ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க செயல்பாடு எல்லாமே நல்லா இருக்கும்.